அதற்கு அடுத்து இரண்டாவதாக இந்த ஜமாத் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சாரம், இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம சொல்லக்கூடிய பிரச்சாரம் வகை செய்தி மட்டும்தான் மார்க்கத்தினுடைய அடிப்படை. வகை செய்தி என்றால் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களை 40வது வயதுல இறை தூதராக தேர்ந்தெடுத்து 23 வருஷம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி அதன் மூலமாக அவங்களை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறாங்க. அந்த 23 ஆண்டு கால பிரச்சாரம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு ஒன்று குர்ஆனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனிடத்துல வாங்கி தந்திருக்கிறாங்க. இது இறைவன் புறத்திலிருந்து வந்த எனக்கு தகவல். இந்த குர்ஆன்ங்கிறது என்னுடைய சுய கருத்து கிடையாது, அல்லாஹ் சொன்னதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் என்று 23 ஆண்டு காலம் இறைவன் சொன்ன தகவலாக குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி குர்ஆனுக்கு விளக்கமாக எவ்வளவோ பல சட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அதை நம்ம ஹதீஸ்னு சொல்லுவோம். அந்த ஹதீஸும் இறைவனுடைய வகை செய்தி தான். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த கூற்று கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா நஜ்ம்ல சொல்றான், வமா யத்திகு அனில் ஹவா, இந்த இறை தூதர் அவங்க மனோ இச்சைப்படி பேச மாட்டாங்க. இன்னுகுவ இல்லா வஹ்யு யூஹா, அவங்க ஒரு சட்டத்தை மக்கள்கிட்ட சொல்றாங்கன்னா அல்லாஹ்ட்ட இருந்து என்ன செய்தி வந்துச்சோ அதைத்தான் இஸ்லாமிய சட்டமாக சொல்லுவாங்களே ஒழிய மனோ இச்சையின் அடிப்படையில் இறை தூதர் மார்க்கத்தை சொல்ல மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு குர்ஆனை தர்றாங்கன்னா குர்ஆனும் வஹீ தான், ஹதீஸ் தர்றாங்கன்னா ஹதீஸும் வஹீ தான். இந்த வஹீயை நம்ம பின்பற்றினாலே மறுமையில வெற்றி பெறலாம். இந்த ஜமாத் மக்கள்கிட்ட அடுத்து சொல்றது என்ன? நாம் மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு இஸ்லாம் அவசியம். அந்த இஸ்லாம் என்பது எதுதான் இஸ்லாமா இருக்க முடியும்? எது இறைவன் புறத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அதுதான் இஸ்லாமாக இருக்க முடியும்.